அடிகனமான கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்தரணும். அதுக்கப்புறம் அதோட 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு, அதாவது பாசி பருப்பு, அது 3/4 இது வறுபட்ட உடனே அதையே சேர்த்துக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து செவக்க வறுபடணும். செவக்க வறுபட்ட உடனே அதை எடுத்து தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். இப்போ நல்லா வாசனை வருது. வாசனை வந்த உடனே அந்த நேரத்தில் கருகிராமல் எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிட்டோம். ஆற வச்சதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு வெல்லமும் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி அதை இளக்கி வடிகட்டி வச்சுக்கணும். கல் மண் தூசி இருந்ததுன்னா வடிகட்டிக்கணும், இல்லைன்னா வடிகட்ட வேண்டாம். இப்போ ஆறின உளுந்தம்பருப்பு சிறுபருப்பை மிக்சியில் சேர்த்து நல்லா பட்டு போல் நல்லா பொடி பண்ணிடணும். நல்லா நைஸாக பொடி ஆயிருச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதோட 1 கப் அளவுக்கு பால், அதாவது அந்த உளுந்து நல்லா கரையிற அளவுக்கு பால் 1 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் எடுத்துட்டதுனால எனக்கு அதை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. அதோட நம்ம கரைச்சி வச்சிருக்க உளுந்து பால் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் வச்சு அடிச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தை நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கெட்டியாகிற நேரத்தில் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது சிறுபருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டான பருப்பியாக தான் வரும். நெய் நம்ம நிறையா சேர்க்கல, அதனால சாஃப்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நெய்க்களி மாதிரியும் உளுந்தங்களியும் விட ரெண்டும் சேர்ந்த ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இது இருக்கும். இதை அப்படியே நீங்கள் வெளியவே செட் பண்ண வைக்கலாம். நான் கொஞ்சமாக மேலே நெய் தடவிட்டு மேலே சமப்படுத்தி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பீஸ் போட்டு வச்சுட்டேன். நான் உளுந்தம்பருப்போட என்ன பருப்பு சேர்க்கலாம், எவ்வளவு சேர்க்கலான்னு சொன்னேங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.